பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். யார் இந்த அதிசயமான தேவன்? பெந்தெகோஸ்தின் பேரொளி, நவம்பர் 2025, பக்கம் 11. வனத்துறையில் காட்டுப்பகுதி ஒன்றினை கண்காணிக்கும் பணியை செய்து வந்த ஒருவர் ஒரு நாள் தன்னுடைய பணித்தளத்தில் இருந்தபோது வெண்ணுடை தரித்த சகோதரிகள் இருவர் தங்கள் கைகளில் பரிசுத்த வேதாகமத்துடன் ஒரு பாடலை பாடிக்கொண்டே தனது கட்டுப்பாட்டிற்குள் இருந்த வனப்பகுதியின் வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்ததை கண்டார். நமது சபையின் தேவ ஊழியர்களான அவர்கள் பாடிய பாடலின் வார்த்தைகளில் குறிப்பாக அதிசயமான தேவனே என்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவரது செவிகளில் விழுந்தன. அவ்வார்த்தைகள் அவரது உள்ளத்திற்குள் ஊடுருவி பாயவே அதிசயமான தேவன் என்று இவர்கள் யாரை குறித்து பாடுகிறார்கள் என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது. இக்கேள்வியுடன் அவர் ஒரு நாள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சொப்பனம் கண்டார். அச்சொப்பனத்தில் ஒரு யானை தூங்கிக் கொண்டிருந்த அவரிடத்தில் வந்து அவரை தன் தும்பிக்கையால் மெதுவாக தட்டி எழுப்பி ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரை அவரிடம் கூறி, நீ தேடுகிறவர் யார் என்பதை அந்நபரிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லி சென்றது. தன் நித்திரையில் நின்று விழித்துக் கொண்ட அவர் தன்னோடு பணிபுரியும் மற்றவரிடம் அச்சொப்பனத்தை பற்றி கூறவே அவர் அங்கிருந்து பல மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு மாநகரத்தில் அவர்கள் பணிபுரியும் அதே வனத்துறையின் வேறொரு பிரிவில் அப்பெயருடைய ஒரு சகோதரி இருப்பதாக கூறினார். இவர் தன் வேலை விஷயமாக ஒரு முறை அந்நகரத்தில் இருந்த பணிப்பிரிவுக்கு செல்ல நேர்ந்தபோது அப்பெயருடைய ஒரு நபர் அங்கு இருக்கிறார்களா என்று அங்கு இருந்தவர்களிடம் விசாரிக்கவே அச்சகோதரி இவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அவர்களிடம் அவர் சில நாட்களுக்கு முன்னர் தன் பணித்தளத்தில் நிகழ்ந்ததையும் தான் கண்ட சொப்பனத்தையும் கூறி அப்பாடல் குறிப்பிடுகிற அந்த அதிசயமான தேவன் யார் என்று வினவினார். அப்போது அவர்கள் அந்த அதிசயமான தேவன் கர்த்தராகிய இயேசுவே என்று கூறியதுடன், நீங்கள் தேடுகிற அந்த அதிசயமான தேவன் இந்த புத்தகத்தில் இருக்கிறார், இதை வாசியுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் ஒன்றினை அவருக்கு கொடுத்தார்கள். அதிசயமான தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலின் மிகுதியினால் ஒரே வாரத்தில் அந்த முழு வேதாகமத்தையும் வாசித்து முடித்துவிட்ட அவர் அச்சகோதரியிடம் கர்த்தராகிய இயேசு அதிசயமான தேவனாக இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்றால் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவைகளை போன்ற அதிசயங்களை இன்றும் அவர் செய்வாரா? எனக்கு விவாகமாகி 28 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் எனக்கு பிள்ளை இல்லை. அவர் எனக்கு குழந்தை தருவாரா என்று அவர்களிடம் கேட்டார். அப்போது அவர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் முன்னதாக ஒரு நிமிடம் முழங்கார்படியிட்டு கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அவரிடம் கேளுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. 1 யோவான் 5:14 என்று அவரிடம் கூறினார்கள். அந்நாளில் இருந்து அவர் தான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் முன்னதாக அவ்வாறே கர்த்தராகிய இயேசுவை நோக்கி விண்ணப்பம் செய்து வந்தார். சரியாக 5வது மாதத்தில் தானே அவருடைய மனைவி கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்து பின்பு இயற்கையானதொரு பிரசவத்தையும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த ஒரே பிரசவத்தில் 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையுமாக 3 பிள்ளைகளை அவர்களுக்கு அவர் ஈவாக தந்தார். அது முதல் அவர்கள் குடும்பமாக கர்த்தரை பின்பற்றலாயினர். இந்த உண்மை சம்பவமானது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு இன்றும் அதிசயங்களை செய்கிறார் என்பதை நிரூபிக்கிறதன்றோ? அருமையான நண்பரே, நீர் இந்த அதிசயமான தேவனை விசுவாசித்து அவரை கருத்தாய் தேடுவீராயின் அவர் தமது சித்தத்தின்படி உம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்தருளுவார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர் என்னப்படும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதிசயமான காரியங்களை இன்றும் கண்டோம் என்றார்கள்.
நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏசாயா 9:6, லூக்கா 5:26, மீகா 7:15.